உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்புறம் சமையல்லாம் முடிஞ்சா? எங்க மணி இப்பதானே 6 ஆகுது. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். சரி, ஈவினிங் டைம் தானே, ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல? பஜ்ஜி வடை அந்த மாதிரி. வெளிய மழை வர்ற மாதிரி இருக்கு, எதமா இருக்கும்ல? அதுக்கு என்னடா, போட்டுட்டா போச்சு. தோ கொஞ்ச நேரத்துல செஞ்சு கொடுத்துற. ஓகே ஓகே. சரி, நீ வள்ளிமா கிட்ட பேசிட்டு இரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். சரிங்க. ஃபைல் வரமா? இந்த கலர் சுடிதார் அழகா இருக்குல்ல அவளுக்கு? நான் அப்படி பாக்குற. டேய், என்னடா இது? ஒரே நாள்ல அவ மனசை இப்படி மாத்திட்ட? இதுக்கா நீ நேத்து சமாதியில உட்காந்து அப்படி ஒப்பாரி வச்ச? நான் கூட அவ மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சு நைட்டெல்லாம் தூங்கவே இல்ல. ஆமாமா, நான் பேசணுன்னே மனசு மாறி உடனே ஒரே ரொமான்ஸ் தான். நான் அவளை கொஞ்சறது என்ன, அவ என்கிட்ட மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சறது என்ன. நிஜமாவடா? அப்படியே அத்தனை பார்க்க மாட்டேன். அவ இரும்பு கம்பியை விட மோசம். அத கூட ஈஸியா வளைச்சிடலாம் போல. இவ மனசை மாத்த முடியாது. நீ வேற வயிற்றுச்சல கிளப்பிக்கிட்டு. அப்புறம் 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு சந்தோஷமா வந்தீங்க? பழைய மாதிரிதான். உங்களுக்கெல்லாம் எங்க 2 பேத்துக்கு நடுவில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியாதுல்ல. பப்ளிக்ல நடிக்கிறாங்களாம். ஓ அப்படியா? நடிக்கிட்டோம்டா. நாம அவளுக்கு மேல நடிப்போம். ஆனா கொஞ்ச நாள்ல அந்த நடிப்பெல்லாம் உண்மையாகி நிஜமாவே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல? சரி, எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? அவளை காலேஜில் சேர்த்து விட்டு வரேன். காலேஜ்லயா? அவ படிக்க மாட்டேன்னு சொன்னதா சொன்ன? அப்படிதான் சொன்னா. அவ பதில் பேச முடியாத அளவுக்கு ஒரு செக் வச்சேன். இனிமே நாம என்ன சொல்றோமோ அதை கேட்டு நடந்துதான் ஆகணும். அப்படியாடா? ஏய், சூப்பரா சூப்பரா, செல்ல குட்டி. இனிமே மிஸ்ஸஸ் வீராமாறன் கிடையாது, வீராமாறன் MBA. கேக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஆமா ஆமா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, செம்ம கெத்தா இருக்கு. அதுதான் இந்த மாறனோட மேஜிக். நீ வேணா பாரு, இனிமே அவன் என்ன சுத்தி சுத்தி வருவா. வரட்டும் வரட்டும், அதை பார்க்கத்தானே நானும் காத்துட்டு இருக்கேன். இனிமே பல விதமான ரொமான்ஸுகள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கிறத பாக்குறதுக்கு ரெடி ஆயிக்க. இனிமே ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். இந்த அழுவற சீன் ஒப்பாரி சீன்லாம் நம்ம லிஸ்ட்லயே வராது. வேணடா வேணடா, அழுது அழுது கண்ணெல்லாம் வலிக்குது, அழ வேணாம். இனிமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, என் பொண்டாட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டா. இனிமே அவளுக்கு டீ காஃபி ஜூஸ் ஹெல்த் மிக்ஸ்னு போட்டு கொடுத்து கம்ப்ளீட் அவள ஒரு மோட்டிவேஷன்ல வைக்க போறேன். உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல, பை. மிச்சமே இருந்தா உனக்கும் தரேன். சரி சரி, நல்லா படிக்க விடா. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கீழே வா, நான் பஜ்ஜி போண்டா போட்டு வைக்கிறேன். குட், சீக்கிரம் எடுத்துட்டு வா, மோட்டிவேஷனுக்கு டைம் ஆச்சு. ஐயோ, பஜ்ஜி கேட்டா. எப்படியோ முதல் ஆசைன்னு சொல்லி வீராவை காலேஜில் சேர்த்து விட்டாச்சு. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆசையா சொல்லி சொல்லி அவளை கம்ப்ளீட்டா ஏன் வீராவை மாத்தி அவ கொண்டு வந்த டைவர்ஸ் லெட்டரை அவ கையால நார கிழிச்சு எரிய வைக்கல. செஞ்சிருவேலடா மாறா, நீ செஞ்சிருவடா. இது ஒரு பொன் மாலை பொழுது. ஓ ஓ, மேடம் ஃபோன் நோண்டுறாங்களா? முன்னாடியே வந்து இடத்த பிடிச்சிட்டியா? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன்னு மனுஷனை டென்ஷன் பண்ணி விட்டு நீ மட்டும் நிம்மதியாக தூங்குறியா? அப்படிலாம் உன்னை விட முடியாது. இந்த வாரேன்.
கேட்கலையோ? ஹாய் 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 ஹாய். அவளை நீ எந்திரிக்கிற வரைக்கும் ஹாய் தான். ஓகே. யார் அது இந்நேரத்துல? ஏய், எஸ் மீ, டெல் மீ. பக்கத்துல தானடா இருக்க, அப்புறம் எதுக்கு இத்தனை மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க? நீ அனுப்புற மெசேஜ்ல போனே ஹேங் ஆயிரும் போல. ரேம் கம்மியா இருக்கா? சொல்லு, நாளைக்கு ஒரு புது ஃபோன் வாங்கிடுவோம். இல்ல ரேம் கம்மியா இருந்தாதான் ஃபோன் ஹேங் ஆகும், அதான் கம்மியான்னு கேட்டேன். ம், வேணா சொல்லு, சூப்பரா புதுசா ஒரு ஃபோன் வாங்கிப்போம். இப்ப எதுக்குடா இவ்ளோ மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்ற? உனக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட் பண்ணிப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி தான் இதுவும். இப்ப யார் பாய் ஃப்ரெண்ட், யார் கேர்ள் ஃப்ரெண்ட்? நான் பாய், நீ எனக்கு ஃப்ரெண்டு. நீ கேர்ள், நான் உனக்கு ஃப்ரெண்டு. ஸோ வி போத் ஆர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்லாம் போயிருக்க, உனக்கு இது கூட தெரில. இங்க பாரு, என்ன வெறுப்பேத்தணும்னு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அமைதியா படுத்து தூங்கிரு. நீ எப்படி வேணா நினச்சிக்கோ. ஆனா உனக்கு டைவர்ஸ் வேற தரணும்ல, கொடுக்கலாமா வேண்டாமா? வேணாமா? என்னது? நான் உனக்கு மெசேஜ் பண்ணா நீ எனக்கு ரிப்ளை பண்ணணும். அப்பதான் நீ நினைக்கிறது நடக்கும். பாத்துக்க. இங்க பாரு, நீ உன் ஆசை நிறைவேற்றணும்னு சொன்ன, அதுக்கு தான் நான் சரின்னு சொன்னேன். சும்மா நீ சொல்ற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. டார்லிங், இதுவும் என்னோட ஆசை தான். இது வரைக்கும் வேற யாரையும் நான் லவ் பண்ணதும் இல்லை, யார்கிட்டயும் லவ்வர் மாதிரி சேட் பண்ணதும் இல்லை. அதான் என் லைஃப்ல அப்படி ஒரு மொமெண்ட்டே இல்லாம போச்சு. அதனால நீ என்ன பண்றனா, இப்ப நீ எனக்கு லவ்வரா மாறி ரிப்ளை பண்ற. நானும் உனக்கு லவ்வர் மாதிரி மெசேஜ் அனுப்புவானா? ஏண்டா இப்பதானடா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு, அதுக்குள்ள லவ்வர்ஸ்னு சொல்ற? பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னாலே லவ்வர்ஸ் தானடி. இத கூடவா ஒருத்தன் வேலைக்கு சொல்லணும்? நீ எல்லாம் காலேஜ்ல போய் என்னதான் கத்துக்கிட்டியோ? காலேஜ்ல போய் இதான் கத்துப்பாங்களா? மூஞ்ச பாரு, உன் அல்ப புத்தி உன்னை விட்டு போகவே போகாதுல. ஹலோ, திஸ் இஸ் நாட் அல்ப புத்தி, திஸ் இஸ் லவ் மூட். போய் மெசேஜ் அனுப்பு. இல்லனா டைவர்ஸ் ரிவர்ஸ் தான். டோன்ட் டாக். பண்ணி தொலைக்கிற. தொலைங்க. என்னென்ன ரிப்ளை வரல? இருடா அனுப்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.